இங்க பாருங்க, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க போகலாம். சேஷநாகினி, நீங்களா? உள்ள வாங்க, நீங்க உள்ள வாங்க. சாரதா, நீ இவ்ளோ சீக்கிரமா எப்படி வந்த? சாரதா, இவர்தான் நான் சொன்ன ப்ரொஃபசர் அஜித். இவ ஏன் பொண்ணு. அப்படின்னா இது சேஷநாகினியோடைய குழந்தையா? தேவாதி தேவா மகாதேவா, இன்னைக்கு 2 சக்தி வாய்ந்த நாகினிகள் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இது ரொம்ப அபூர்வமானது. இந்த நொடி இந்த பிரபஞ்சத்தோட ரொம்ப புனிதமான நொடி. 2 சக்தி வாய்ந்த நாகினிகள் அபூர்வமா சேர்ந்திருக்காங்க. உங்களோட வலி எனக்கு புரியுது. ஏன்னா அந்த வலியை நானும் அனுபவிச்சிருக்கேன். பிறந்த குழந்தைய இழக்கிறது எவ்வளவு மிகப்பெரிய வலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 குழந்தைகளும் எனக்கு உயிர். இவங்க 2 பேரும் இல்லாம என்னால இருக்க முடியாது. என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் நான் வாழ்றதுக்கு காரணமே இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் தான் என்னோட இதய துடிப்பு. ஆனா இவ ஏன் வயித்துல பிறந்த குழந்தை. இவ தான் என்னோட உயிர். இவ இல்லாம என்னால மட்டும் எப்படி வாழ முடியும்? நீங்க இந்த குழந்தைய எடுத்துட்டு போக நான் விடவே மாட்டேன் ப்ரொஃபசர். எனக்கு என் குழந்தைய கொடுத்துடுங்க. இல்ல இல்ல இல்ல, என்ன சொல்றீங்க? நான் குழந்தைய கொடுக்க போறதில்ல. நீங்க கொடுத்துதான் ஆகணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. குழந்தைய என்னால கொடுக்க முடியாது. நீங்க உலகத்துல இருக்கிற மொத்த சொத்தையும் கொடுத்தா கூட என்னால இந்த குழந்தைங்களை கொடுக்க முடியாது. நான் உங்களை மதிக்கிறேன். நீங்க இந்த நாட்டுக்காக எவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்கீங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். அதுக்கு இந்த நாடே உங்களுக்கு கண்டிப்பா நன்றி கடன் பட்டிருக்கு. இந்த நாட்டு மக்களுக்காக நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, என்னோட மனைவி இறந்ததும் என்னோட குழந்தையும் கிட்டத்தட்ட செத்து போயிடுச்சு. என்னை விட்டுட்டு போயிடுச்சு. உங்களோட பொண்ணு தான் என்னோட குழந்தைக்கு உயிர் கொடுத்தவ. அவளுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கிறா. உங்ககிட்ட குழந்தைய கொடுத்துட்டா அப்புறம் நான் எங்க போறது? நீங்களே சொல்லுங்க. என்னோட மொத்த சொத்தை இந்த 2 குழந்தைங்க தான். என்னோட உலகமே இவங்க தான். இவங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. ஆனா இவளை சுமந்து பெத்தவ நான்.  நான் இவளோட அம்மா.
என்னோட உயிரே என் குழந்தை தான். எனக்கு புரியுது. இந்த அன்புக்கு பதிலா என்கிட்ட வேற என்ன வேணாலும் கேளுங்க. நான் என்ன வேணா தருவேன். ஆனா இந்த குழந்தைகளை மட்டும் தரவே மாட்டேன். நான் உயிர் வாழ காரணமே இவங்க தான். இவதான் என் லக்ஷ்மி. என் லக்ஷ்மி எப்படி உங்ககிட்ட கொடுப்பேன்? நீங்க என்ன வேணா என்கிட்ட கேளுங்க, நான் கொடுத்துட்றேன். ஆனா இவளும் என் குழந்தை தான். இவளை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. நான் இன்னைக்கு இந்த ஊரை விட்டே கிளம்புறேன். இல்ல, ப்ளீஸ் கிளம்பாதீங்க. என் குழந்தை என் பக்கத்துலயாவது இருக்கட்டுமே. என்னால அது முடியாது. உங்க அக்கம் பக்கத்துல இவ இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் இவ திரும்ப கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல வீட்டுல பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி. இந்த நாள்ல தான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிச்சாரு. என் பொண்ணும் என்னோட வாழ்க்கையில இன்னைக்குதான் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கான். அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள் மட்டும் இவளை என்கிட்ட கொடுங்க. கெஞ்சி கேக்குறேன். கிருஷ்ணன் அவரோட அம்மா அப்பாவை விட்டு இன்னொரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு அவர் போயிட்டாரு. அங்க யசோதா தாய் தான் அவர் அங்க வளர்த்தாங்க. நீங்களும் உங்க குழந்தைய ஒரு பாதுகாப்பான கையில ஒப்படைச்சதை நினைச்சுக்கோங்க. புரியுதா? அவ அங்க வாழ்க்கை முழுக்க ரொம்ப நல்லா இருப்பா. என் குழந்தைய விட நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு சத்தியம் பண்றேன். ரொம்ப அன்பா பாசமா நான் வளர்க்குறேன். இது என்னோட சத்தியம். இந்த 2 குழந்தைகளும் ஒன்னா இருக்கிறது தான் நல்லது. ஒருத்தி உடல்னா இன்னொருத்தி உயிர். ஒருத்தி வாழ்க்கைனா இன்னொருத்தி வாழ்க்கைக்கான காரணம். நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்களோட குழந்தை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவளை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. இல்ல 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 இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? என்னால குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க அதுக்கு பதிலா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சொத்தையும் கொடுத்தா கூட நான் குழந்தைய தரமாட்டேன். ரிஷப், ரிஷப், அவரு நம்ம குழந்தைய நம்ம கிட்ட திரும்ப கொடுக்கல. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா அவர் எதையுமே கேட்கல. என் குழந்தைய இன்னைக்குதான் நான் முதல் தடவையா பார்த்தேன். ஆனா மறுபடியும் நான் அவளை பிரிஞ்சுட்டேன். அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாதவங்க இன்னைக்கு அவளோட பாதுகாவலர்கள் ஆயிட்டாங்க. ரிஷப், இனிமே அவ எனக்கு கிடைக்க மாட்டா. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம ஆயிடுச்சு. சிவ பெருமானே, நீங்க என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன நடப்போன்னு ஆக்கிட்டீங்க. எதனால? ஏன் இப்படி? சாரதா, நீ கொஞ்சம் அழாம இரு. ரிஷப், நம்ம பொண்ணு
சாரதா சாரதா பண்டிதரே, கொடுங்கோ. அந்த ஆள் சரியான கல் நஞ்சக்காரன். என் மருமகளுக்கு குழந்தைய திரும்ப கொடுக்கலையே.